ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தேடுறீங்களா? பிக் ரிட்டர்ன் வேணுமா? மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்து வாங்க. சேஃப் ஆனா ஸ்லோ க்ரோத் நம்புறவங்களுக்கு லார்ஜ் கேப் தான் பெஸ்ட். ரிஸ்க்கும் வேணும், பேலன்ஸும் வேணும், மல்டி கேப் தான் பெஸ்ட் சாய்ஸ். ஒரே ஒரு செக்டார் ஜாக்பாட் அடிக்கணும்னா தீமெட்டிக் ஃபண்ட் ட்ரை பண்ணுங்க. நீங்க டாக்ஸையும் சேவ் பண்ணணும், ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ELSS தான் பெஸ்ட் காம்போ. அவ்வளோ வெரைட்டி இருக்கே, ஆனா உங்களுக்கு இது சரி. இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கரண்ட் ஃபினான்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்டு கீழே இருக்க 6 டைப்ஸை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட். ஆக்சுவலா ஸ்மால் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பெனில தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது வளர்ந்துட்டு இருக்க கம்பெனில தான். நம்ம பார்க்குற பெரிய பெரிய கம்பெனில இவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ வளர்ந்துட்டு இருக்கு, ஸ்டில் மார்க்கெட்ல க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்ற கம்பெனில தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ற மணியை லாங் பீரியடுக்கு ப்ராஃபிட் ஆர் ரிட்டர்ன் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் இதுல ரிஸ்க் அதிகமா இருக்கு, ஆனா இதுல ப்ராஃபிட் ஆர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா லாங் பீரியட் ஜென்ரேட் ஆகலாம். நெக்ஸ்ட் ஸ்மால் கேப்போட கீ ஃபியூச்சர்ஸ். சின்ன கம்பெனி நாளைக்கு பெரிய பிராண்டாக முயற்சி பண்ணாலுமே அதுக்கான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நமக்கு தான். ஸ்மால் கேப் கம்பெனி எப்பவுமே ஸ்டேபிளா இருக்காது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்ல போச்சுன்னா இதோட ஷேரோட பிரைஸும் அப்ல போகும். இப்போ மார்க்கெட் டவுன்ல போச்சுன்னா இதோட ஷேர் பிரைஸும் டவுன்ல தான் போகும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நீங்க ஒரு வேலை இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 7 to 10 years, அதாவது 7 to 10 வருஷம் வரைக்கும் காத்திருங்க. காத்திருந்தா மட்டும்தான் நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆர் ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதோட வாலடைல் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபண்ட் அண்ட் மிட் கேப் ஃபண்டோட கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. மார்க்கெட் கொஞ்சம் கீழே போச்சுனாலே இது கொஞ்சம் பிரச்சனை தான். இருக்க ஃபண்ட் மேனேஜர் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மணியை ஒரே கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண மாட்டாரு, மல்டிபிள் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அப்போதான் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் மேனேஜ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பென்னி ஸ்டாக் அலாக் இண்டஸ்ட்ரி ஆர் எனி அதர் பென்னி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. இப்போ ஒரு கம்பெனியில் லாஸ் ஆனா கூட அனதர் கம்பெனில ப்ராஃபிட் ஆர் ரிட்டர்ன் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட்ல தான் மல்டிபிள் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. ஆக்சுவலா ஸ்மால் கேப் ஃபண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ண நல்ல வேற லெவல் ரிட்டர்னே கிடைக்கும். நாளைக்கு டாப் கம்பெனிஸா வர கம்பெனிஸ் இப்பதான் க்ரோத் ஸ்டேஜ்ல இருக்கும், அது கூட நமக்கு வாய்ப்பா இருக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். இதுல மார்க்கெட்ல ஒரே ஒரு ஷாக் வந்தா கூட இதுல சுத்தி தான் போயிடும். ஸ்டேபிளா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். கொஞ்சம் நீங்க பொறுமையா தான் இருக்கணும். லாங் பீரியடுக்கு அப்புறம் தான் வித்ட்ராவல் ரீடீம் பண்ணணும். நெக்ஸ்ட் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணனா வடிவேல் சார் மாதிரி எனக்கு ரிஸ்க்னா ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்றவங்க இதுல தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்ம்ல நம்பிக்கையோட இருக்கவங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க ஒரு இன்வெஸ்டர் லாங் டேர்ம், அதாவது 7 to 10 வருஷம் வரைக்கும் நான் காத்திருந்து வித்ட்ராவல் ரீடீம் பொறுமையா பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இதுல தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். டாக்ஸேஷன். நீங்க ஒரு வருஷத்துல வித்ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 15% பே பண்ணுவீங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, அதுவும் இல்லாம 1 லட்சம் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா 10% ப்ராஃபிட்ல மட்டும் டாக்ஸ் பே பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் மிட் கேப் ஃபண்ட். ஆக்சுவலா மிட் கேப் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற மணியை மோஸ்ட்லி நடுத்தர அளவில் இருக்க கம்பெனில தான் முதலீடு செய்யறாங்க. இந்த நடுத்தர அளவில் இருக்க கம்பெனிங்க இந்தியாவோட மார்க்கெட் கேப்ல 101 to 250 வரைக்கும் இருக்க டாப் ரேங்கிங்ல இருக்க கம்பெனியா இருப்பாங்க. அதாவது ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு இன்னும் க்ரோத் ஸ்டேஜ்ல இருக்க கம்பெனில தான் ஃபோக்கஸ் பண்ணி மிட் கேப் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ். நல்ல க்ரோத் தேவை, ஆனா அதே நேரம் ரிஸ்க் கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கணும். அதாவது ஸ்டெபிலிட்டிக்கும் க்ரோத்துக்கும் இடையில ஒரு பேலன்ஸ் கொடுக்கிறது தான் இந்த மிட் கேப் ஃபண்ட். நெக்ஸ்ட் கீ ஃபியூச்சர்ஸ். இதுல ரிஸ்க் கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். அதாவது ஸ்மால் கேப்ல அதிகமா இருக்க மாதிரியும் லார்ஜ் கேப்ல கொஞ்சம் கிளாமா இருக்க மாதிரியும் இதுல இருக்காது. க்ரோத் பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா இவங்க நாளைக்கு லார்ஜ் கேப் ஆகிற ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. இவங்களோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட் அப்ல போனாலும் சரி டவுன்ல போனாலும் சரி இவங்க கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்க வாய்ப்பு இருக்கு. டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ. இவங்க பல கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ரிஸ்க் கம்மி பண்றதுக்காக. மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்றதுனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் லார்ஜ் கேப்போட பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. க்ரோத் ஸ்டேஜ்ல இருக்க எமர்ஜிங் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் எக்ஸிஸ்டிங். ஸ்டெபிலிட்டியையும் பர்ஃபார்மன்ஸையும் கம்பைன் பண்ற ஒரு மிட் பார்ட் தான் இந்த மிட் கேப் ஃபண்ட். டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் மிட் கேப் ஃபண்ட். மார்க்கெட் கிராஷ் ஆர் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் வந்தா பெரிய அளவுல பாதிக்கப்படலாம். இதுல ரிஸ்க் இருக்கு. ஸ்மால் கேப்போட கம்மி, ஆனா சேஃப்னு சொல்ல முடியாது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷார்ட் டேர்ம் யூஸ் பண்ணிடாதீங்க. இதுல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் தயாரா இருக்கவங்க இதுல தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். மீடியம் டு லாங், அதாவது 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணணும் பிளான்ல இருக்கவங்க இதுல பண்ணலாம்.
அதாவது போர்ட்ஃபோலியோவில் பேலன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, அதாவது நாட் டூ ரிஸ்கி நாட் டூ போரிங் அப்படின்னு இருக்கவங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாக்ஸேஷன். 1 இயருக்குள்ள நீங்கள் விட்டுறீங்கன்னா 15% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். நீங்கள் 1 இயருக்கு மேலே வச்சுருந்தீங்க, அதுவும் 1 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா 15% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் லார்ஜ் கேப். ஆக்சுவலாக இந்த லார்ஜ் கேப்னா என்ன? லார்ஜ் கேபிட்டல் ஃபண்ட். இந்த ஃபண்ட் இந்தியாவிலேயே டாப் 100 கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணும். அதாவது ஆல்ரெடி மார்க்கெட்டில் நல்ல நேம் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், HDFC பேங்க்ல ஸ்ட்ராங் கம்பெனிஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் ஸ்டேபிளான நம்பிக்கையோட ரிட்டர்ன் கொடுக்க முயற்சி பண்ணுது. அதாவது growth சும்மா தான் இருக்கும், ஆனால் ரிஸ்க் ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் கீ ஃபியூச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி. மார்க்கெட் எப்படி ரன் ஆனாலும் இதில் லாஸ் இருக்காது. ஐ மீன் மார்க்கெட் டவுன்வர்ட்ஸ்லேயே போனாலும் சரி இதில் ரிஸ்க் அண்ட் லாஸ் அந்த அளவு இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன். ப்ராஃபிட் கூடுதலாக இல்லை, ஆனால் ரெகுலராக ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ரிஸ்க் லோ ரிஸ்க். ஸ்மால் கேப் மிட் கேப்போட கம்பேர் பண்ணுறப்ப இதெல்லாம் ரிஸ்கே இல்லை, ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் லிக்விடிட்டி. ஷேர்ஸ் யாரும் எப்பவும் வாங்குறதால கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. லார்ஜ் கேப்போட பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை அவாய்ட் பண்ண விரும்புகிறவங்களுக்கு இது பர்ஃபெக்ட். லாங் டேர்மில் வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு நல்ல வழி. மார்க்கெட் கிராஷ் ஆகிற டைமில் கூட இவங்களோட சரிவு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஐ மீன் இவங்களோட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகினர்ஸ் அண்ட் ரிட்டைல் பீப்புளுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சூட் ஆகும். நெக்ஸ்ட் லார்ஜ் கேப்போட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸ்மால் கேப் மாதிரி இதில் பெரிய பெரிய ரிட்டர்ன் கிடைக்காது. ரொம்ப ஸ்டெடியாக தான் இருக்கும், அதாவது ஸ்லோ அண்ட் சேஃப். ஒரு சில கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். யாரெல்லாம் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா ரிஸ்க்கை அவாய்ட் பண்ண விரும்புகிறவங்க, லாங் டேர்மில் பெரிய லாஸ் இல்லாமல் ரிட்டர்ன் வேணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் அ பிகினராக என்டர் ஆகுறவங்க, ரிட்டையர் ஆயிடுச்சு எனக்கு சேஃப் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே சூட் ஆகும். நெக்ஸ்ட் டாக்ஸேஷன். நீங்கள் 1 இயர்க்குள்ள விட்டுட்டீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 15% பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 1 இயருக்கு மேலே வச்சுன்னு இருந்தீங்கன்னா, அதுவும் 1 lakh மேலே ப்ராஃபிட் வந்திருந்தா 10% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மல்டி கேப் ஃபண்ட். ஆக்சுவலாக மல்டி கேப் ஃபண்ட்னா என்ன? ஆக்சுவலாக மல்டி கேப் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்சிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட் பிளான். இதில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இது மூணுத்தையும் கலந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா மல்டி கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் காம்போ, ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், மிட் கேப் கலந்த மாதிரி தான். இது ஒரு ட்ரிபிள் டமக்கா ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எந்த செக்மெண்ட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அதுலேருந்து நமக்கு growth கிடைக்கும். அதாவது growth plus stability ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்மார்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் டைவர்சிஃபிகேஷன். இதில் எல்லா கம்பெனிஸ்லையும் சேம் எல்லா கேப்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இதில் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டிஸ். இதில் பேசிக் லிமிட் 25% இருக்கிறதுனால மேலே போக ஃபண்ட் மேனேஜர் முடிவு செய்யலாம். நெக்ஸ்ட் எப்படி பேலன்ஸாக growth ஆகுதுன்னா லார்ஜ் கேப்பில் நம்பிக்கையும் ஸ்மால் ஆர் மிட் கேப்பில் growth பாசிபிலிட்டிஸும் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் மல்டி கேப்பில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். இதில் டைவர்சிஃபிகேஷனாக இருக்கிறதுனால ரிஸ்க் இல்லை. மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போனாலும் கம்மி இம்பேக்ட் ஆகும். அதாவது மார்க்கெட் அப்பில் போனாலும் சரி டவுனில் போனாலும் சரி இம்பேக்ட் அந்த அளவுக்கு பெருசாக ஆகாது. இந்த ஒரு ஃபண்டில் மார்க்கெட்டோட ப்ராட் கவரேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட் மல்டி கேப்பில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ். ஸ்மால் கேப் கிட்ட ரேர்லியாக நடந்த பியூர் ஸ்மால் கேப்போட பர்ஃபார்மன்ஸ் கிட்ட இதோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இதில் ரிஸ்க் லார்ஜ் கேப் விட கொஞ்சம் அதிகம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட் கம்பெனியில் ஃபண்ட் மேனேஜர் பேலன்ஸ் பண்ணுற திறமை முக்கியம், இல்லைன்னா போச்சு. நெக்ஸ்ட் மல்டி கேப் ஃபண்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னா, நான் ஒரு ஃபண்டில் தான் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு எல்லா ஃபண்ட்லையும் எல்லா செக்மெண்ட்லையும் கவரேஜ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மார்க்கெட் ரிஸ்க் எடுக்கிற இன்வெஸ்டார், 5 வருஷத்துக்கு மேலே லாங் டேர்ம் பிளானில் இருக்கவங்க, இவங்க எல்லாம் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் இந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சூட் ஆகும். நெக்ஸ்ட் டாக்ஸேஷன். நீங்கள் 1 இயர்க்குள்ளே விற்கிறீங்களா, அப்போது 15% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 1 இயருக்கு மேலே வச்சுருக்கீங்களா, அதுவும் இல்லாமல் 1 lakh மேலே ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ணிட்டீங்களா, அப்போது நீங்கள் 10% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட் செக்டர் ஆர் தீமெட்டிக் ஃபண்ட். ஆக்சுவலா இந்த தீமெட்டிக் ஃபண்ட்னா என்ன? ஒரே ஒரு பவர்ஃபுல் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றது தான் செக்டார் ஃபண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி செக்டார், பேங்கிங் செக்டார், ஃபார்மா செக்டார், இந்த மாதிரி செக்டார்ஸ் வைஸா ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது தான் செக்டார் ஃபண்ட். ஆக்சுவலா தீமெட்டிக் ஃபண்ட்னா என்ன? இது ஒரு ப்ராடர் ஐடியாவை பேஸ் பண்ணி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இஎஸ்ஜி தீம், ரூரல் கன்சம்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் இந்தியா, இந்த மாதிரி ஸ்பெசிபிக் தீமை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது தான் தீமெட்டிக் ஃபண்ட். இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ். ஆக்சுவலா தீமெட்டிக் ஆர் செக்டார் ஃபண்டோட மெயின் எய்ம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிபிக் ஏரியால ஹை க்ரோத் வரப்போகுதுன்னு நீங்க நம்புறீங்கன்னா அதுல முழுக்க கவனம் செலுத்தி அதிக ரிட்டர்ன் எடுக்க முயற்சி பண்றது தான். நெக்ஸ்ட் இதோட கீ ஃபியூச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, கான்சென்ட்ரேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரே ஏரியால ஃபோக்கஸ் பண்ணி நிறைய கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்றதுனால ரிஸ்க் அதிகமா இருக்கும். ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன். இப்போ பூம் வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஜாக்பாட், உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட். இதே இல்லைன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ், ஐ மீன் பிக் லாஸ். நெக்ஸ்ட் சைக்கிளிக் பெர்ஃபார்மன்ஸ். மார்க்கெட்ல அந்த ஸ்பெசிபிக் செக்டர், அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ற செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் உங்களுக்கு சக்சஸ் ஆர் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் ஆக்டிவ் மானிட்டரிங் தேவை. நீங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ட்ரேடராகவோ இல்லை ஸ்டாக் இன்வெஸ்டராகவோ இருந்தா இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் நீங்க இல்லிட்ரேட்டர் ஆர் பிகினரா இருந்தீங்கன்னா இதுக்கு அடுத்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதுல இன்வெஸ்ட் பண்றதுனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஸ்பெசிபிக் செக்டர் க்ரோ ஆகுதா, அப்போ இது பெஸ்ட் ஃபண்ட். ஷார்ட்ல ஒரு டாக்டிக் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான ஒரு சூப்பர் ஆப்ஷன் இது. மார்க்கெட் ஆர் எக்கனாமிக் டைரக்ஷன் நல்லா தெரிஞ்சவங்க இது தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ், ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஏன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற செக்டர் ஃபிளாப் ஆனா உங்களோட ஃபண்டும் ஃபிளாப் தான். பிகினர்ஸ் இதை நீங்க டோட்டலா அவாய்ட் பண்ணிடணும். லாங் டேர்ம் இதுல சேஃப்டி இல்லை. நெக்ஸ்ட் டைவர்சிஃபிகேஷன் இதுல சுத்தமா இல்லை. யாரெல்லாம் இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர், அதாவது செக்டரோட ட்ரெண்ட் எனக்கு தெரியும், டைமிங் தெரியும், மார்க்கெட்டோட சைக்கிள் எனக்கு தெரியும், அப்படியா நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் ஆர் மீடியம் டேர்மோட டாக்டிக் ரிட்டர்ன் நல்லா தெரிஞ்சவங்க இதுல தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோல ஒரு சின்ன ரிஸ்கி பெர்சன்டேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இதுல தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாக்ஸேஷன். நீங்க ஒரு வருஷத்துக்குள்ள வித்ராவல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க 15% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு வேலை ஒரு வருஷத்துக்கு மேல, அதுவும் 1 லட்சத்துக்கு மேல நீங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா 10% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ELSS. ஆக்சுவலா ELSSனா என்ன? ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். இது ஒரு டாக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல மோஸ்ட்லி ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல செக்ஷன் 80C படி 1.5 lakhs வரைக்கும் டாக்ஸ் ரிடக்ஷன் கிடைக்கும். அதாவது டாக்ஸ் சேவிங் கம்மிக்க மாதிரி FD மாதிரி போட்டின்னு நினைக்காதீங்க. இது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட கனெக்ட் ஆன மியூச்சுவல் ஃபண்ட். ELSS எப்படி ஒர்க் ஆகுது? ஆக்சுவலா ELSSல ஈக்விட்டியில 80% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் டைவர்சிஃபிகேஷனா ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லாக்கிங் பீரியட் 3 years. அதாவது 3 வருஷம் வரைக்கும் வித்ராவலோ ரீடீமும் பண்ண முடியாது. 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் வித்ராவல் ரீடீம் பண்ண முடியும். இதுதான் செக்ஷன் 18Cல இருக்க ஷார்டஸ்ட் லாக்கிங் பீரியட். நெக்ஸ்ட் இதுல இருக்க பெனிஃபிட்ஸ், டாக்ஸ் சேவிங் பண்ணனா அதுவும் 1.5 lakhs வரைக்கும் டிடக்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஷார்டஸ்ட் லாக்இன் பீரியட் இதுதான் கம்பேர் டு PPF, FD அண்ட் NDS. இதை விட 3 வருஷத்துல இதை முடிச்சுக்கலாம். நீங்க லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க SIP செட் பண்ணியோ இல்ல லம்சம் அமௌண்ட்டை செட் பண்ணியோ நீங்க ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ், மார்க்கெட் ரிஸ்க். இப்போ ஒருவேளை மார்க்கெட் டவுன்ல போச்சுனாலோ இதுல ஃபிளக்சுவேஷனா இருக்கிறதுனாலயோ நல்ல ரிட்டர்ன் கிடைக்குமான்னு கேட்டா கேரண்டில சந்தேகம் தான். லாக்கிங் பீரியட், நீங்க இந்த 3 வருஷத்துக்குள்ள எதனா எமர்ஜென்சி எனக்கு ஃபண்ட் வேணும் அப்படின்னா இது உங்களால தொட கூட முடியாது, வித்ராவல் ரீடீம் கூட பண்ண முடியாது. ஆஃப்டர் 3 years அப்புறம் தான் வித்ராவல் ரீடீம் பண்ண முடியும். இதுல ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அதிகம். அதாவது பாத்தீங்கன்னா வடிவல் சார் மாதிரி தான் ரிஸ்க், எனக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்றவங்களுக்கு இது ஈஸி. பட் ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் இதுல ரிவார்ட் கிடைக்கும், ஐ மீன் ப்ராஃபிட் ஆர் ரிட்டர்ன் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, எனக்கு டாக்ஸ் சேவ் பண்ணணும், அதே சமயம் எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாரும் இதுல பண்ணலாம்.
salaried employed, self employed, under 80C பெனிஃபிட் கிடைக்கிறவங்க எல்லாருமே இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகினர்ஸ் கூட இதில் ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் கிடைக்கும். லாங் டேர்முக்கு சுமாராக ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாக்ஸேஷன். ஒரு வேலை 3 இயர் அதாவது 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வித்ட்ராவல் பண்ண போறீங்க, அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் 1 லேக்குக்கு மேலே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக 10% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஈக்விட்டி ஃபண்டோட டைப்ஸ் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இதிலிருந்து உங்களுக்கு எந்த ஃபண்ட் சூஸ் பண்ணுறதுன்றது இன்னும் கிளியாரிட்டி தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் அண்ட் கியூரிஸ் இந்த கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். as soon as possible நான் உங்களோட டவுட்ஸ் அண்ட் கியூரிஸை கிளியர் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் தொடர்ந்து யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா மறக்காமல் கரண்ட் ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.